ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுஜி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லேசியா இருக்கிறதுக்கு, அவங்க வேலையை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா லஞ்சம் வாங்கினதுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படலாம், டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். ஆனா அவங்களுடைய வேலையை நேர்மையா செஞ்சதுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவாங்களா? ஆமாங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் இப்போ டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு. இவருடைய இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை பின்னணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார், இவரை நீங்க நிறைய வீடியோஸ்ல சமீபத்துல பார்த்திருக்க முடியும். இவரை ஏகப்பட்ட வீடியோக்கள் மூலமா அவேர்னஸையும் கிரியேட் பண்றாரு. அதே நேரம் பல ஹோட்டல்களுக்கு சரியான முறையில அவங்க எதையுமே செய்யல அப்படின்னா சீல் வச்சு அவங்களுக்கான நோட்டீஸ் கொடுத்து அதை மக்கள் கிட்ட சொல்லி விழிப்புணர்வும் பண்றாரு. இவர் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார். இவரை நீங்க நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்க முடியும். ஒரு ஹோட்டல், 2 ஹோட்டல்ல, சென்னையில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹோட்டலுக்கு இவர் விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டல்ல ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை அந்த இடத்துலயே கண்டுபிடிச்சு அந்த இடத்துலயே அவங்களுக்கான வார்னிங் கொடுத்து அதுக்கான ஆக்ஷனையும் எடுத்துட்டு இருந்தாரு. இப்படி பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் இப்போ டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு. இவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய பிலால் பிரியாணி அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ஹோட்டலுக்கும் ஃபேமஸான பிலால் ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, பேர் மட்டும்தான் சம்பந்தமான ஒன்று. இந்த பிலால் பிரியாணி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு டைரியா, வாமிட்னு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே சரியான முறையில் எதுவும் செய்யப்படலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சிருக்காரு. ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய அந்த பிலால் பிரியாணி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததை தொடர்ந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பிலால், ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாந்தி, பேதி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டதா அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பிலாலுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார். ஆனா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாபஸ் வாங்கிடுறாங்க. பட் இன்ஃபெக்ஷனுக்கு போன சதீஷ்குமார் அவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்ததுனால அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சொல்லக்கூடிய இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஓமந்தூரார் மருத்துவமனையில அவரை அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 2வது தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்பூசணி. ஆமாங்க, இந்த தர்பூசணி தான் இப்போ மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த தர்பூசணி வச்சு சதீஷ்குமார் அவர்கள் பண்ண அவேர்னஸ் என்ன அப்படின்னா, இந்த தர்பூசணியில கலரிங் பண்றாங்க. இந்த கலரிங் அந்த தர்பூசணி நல்லா ரெட் கலர்ல பழுத்த மாதிரி நம்மளுக்கு காட்டவும் அண்ட் டேஸ்டையும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. இது ஒரு கெமிக்கல் அப்படின்னு அவர் இந்த அவேர்னஸை ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் இந்த வருஷமும் தர்பூசணி சீசன் வந்ததுனால அந்த அவேர்னஸை ஆரம்பிச்சிருக்காரு. பட் அப்படி இவர் அவேர்னஸ் பண்ணது விவசாயிகளை பாதிச்சிருக்கு. குறிப்பா விவசாயிகள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய் பல விவசாயிகள் இதுக்கு எதிராக போராட்டத்திலையும் இறங்கிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த 2 விஷயமும் அடுத்தடுத்து இப்போ கடந்த சில நாட்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்த சதீஷ்குமார் அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு. இவரை பொது சுகாதார மருத்துவத்துறைக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த 2 விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்தோம். அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகியிருந்த ட்ரிப்ளிகேன்ல இருந்த வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை சீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பிலாலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த
காலால அவர் திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், அவருக்கு ஹெல்த் இஷ்யூ, அதனால போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த தர்பூசணி தான் இப்போ மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. இந்த தர்பூசணி மேல இப்படி கலப்படம் நடக்குது அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த ஒரு அவேர்னஸை பண்ணுவாரு. நிறைய பேருக்கு இது குறித்து சொல்லுவாரு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் எந்த ஒரு ஹோட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாலும் அந்த ஹோட்டலுக்கு போனதை வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், குறிப்பிட்ட அங்க யூடியூபர்ஸை வர சொல்லி இந்த மாதிரி நடக்குது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸையும் அவர் மேக் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்படிதான் இந்த தர்பூசணியை வச்சும் அவர் ஒரு அவேர்னஸை மேக் பண்ணாரு. பட் அந்த தர்பூசணி இஷ்யூ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, விவசாயிகளுக்கு எதிராக இவர் குரல் கொடுக்கிறாரு, விவசாயிகள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு இவர் சொல்றாருன்னு இப்படி அந்த விஷயம் மாறினதுனால பல விவசாயிகள் இதை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. குறிப்பா அவரை எதிர்த்து போராட்டமும் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினோட விளைவுதான் இப்போ இவர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே இவரை ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்த காலகட்டத்துல எல்லா ஹோட்டலுக்கும் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஒரு ஹோட்டல்ல எப்படி எல்லாம் ஃபுட்டை வச்சிருக்காங்க, எவ்வளவு நாட்கள் கழிச்சு அந்த ஃபுட்டை யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அவேர்னஸ் மக்களாகிய நமக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில எப்படி இருக்கு, உட்கார்ந்து சாப்பிடுற டைனிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்போமே தவிர உள்ள இருக்கக்கூடிய கிச்சன் எப்படி இருக்கு, அங்க எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்க, கரெக்டா FSSAயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, இந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. ஆனா அங்க எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்த சதீஷ்குமார் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னாரு யூடியூப் வீடியோக்கள் மூலமா. இப்படி இவர் யூடியூப் வீடியோக்கள்ல நிறைய விஷயங்களை வெளியே சொல்றது மூலமா இவர் ஸ்டண்ட் பண்றாரு, நிறைய விஷயங்களை தேவையே இல்லாம வெளில சொல்றாரு. இன்ஃபேக்ட் இவர் ஹீரோயிசம் காட்டுறாரு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது நீதிபதி அவர்களே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி சென்னையில ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இருந்தவர் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் அவர்கள். சென்னையுடைய இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை திருவள்ளூரை பார்த்துட்டு இருந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் போஸ் அவர்கள் தொடர்ந்து கவனிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சதீஷ்குமார் அவர்கள் மீது பல ஹோட்டல் ஓனர்கள் கோவத்துல இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ விவசாயிகளும் அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இப்படி அடுத்தடுத்து பல விஷயங்களை தொடர்ந்து இப்போ அவரு பணியிடை மாற்றம் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ இந்த டிரான்ஸ்பர் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே நேர்மையா ஹோட்டல் ஓனர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால சதீஷ்குமார் அவர்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காரா, அப்படி இல்லாம விளம்பரம் பண்ணதுனாலையும் அவேர்னஸ் பண்ணதுனாலையும் விவசாயிகளுடைய எதிர்ப்பால அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரா? அவர் கொடுத்த இத்தனை வீடியோக்களும் இத்தனை அவேர்னஸும் விளம்பரமா இல்ல உண்மையாவே மக்களுக்கான விழிப்புணர்வா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க கர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோக் சுஜி.